நீங்க கூட்டணி கட்சியா இருக்கீங்க திமுகவோடு, நீங்க இதை கேட்கணும் அதை கேட்கணும்ன்றாங்க. அன்னைக்கே தலைவர் எழுச்சி தமிழர் கேட்டாரு, இப்ப நாம மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதாவது ஒண்ணா கேட்கணுமா? ஏன் எங்க தலைவர் கேட்கிறாரு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை கேட்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை கேட்கிறாரு, எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு பிரச்சனை என்றால் கேட்கிறாரு. அப்படியானால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கா இல்லையா? ஏன் கேட்பதில்லை? திமுக ஆட்சியில் இருக்கிறது. திமுக இருக்கக்கூடிய காவல்துறை ஏதோ ஒரு வகையிலே செயல்பாடு சரியில்லை, வேங்கை வழியில் அவர்களால் சரியான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசணும், போராட்டம் பண்றோம், நாங்க மட்டும் தான் கேட்கணுமா? ஏன் நீ திமுக எதிரான ஆள் தானே? திமுக எல்லா கட்சியோட நீ திமுக எதிரான ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல புஸ்கு அசம்பிளி விட்டு ஓடிடுறிய, உட்கார்ந்து 5 நிமிஷத்தை ஒண்ணும் பெறாத விஷயத்துல ஓடிடுறிய. என்னைக்காவது ஒரு நாள் வேங்கை வயல் பிரச்சனை ஏன் திமுக சரியா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு திமுக நெருக்கடி ஏன் கொடுக்க மாட்டேன்றார் எடப்பாடி? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதிய கட்டமைப்புல சிலரை திருப்தி செய்வதற்கான நடவடிக்கையாக இருக்கிறது. ஒரு விரல் புரட்சியே